ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இதே போல் ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். இதை தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். இது போல் செய்கிறதுனால அரிசியில் உள்ள தூசி அழுக்கு எல்லாமே போயிடும். 2-3 தடவை தண்ணீர் விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் அந்த அரிசியெல்லாம் தண்ணீரில் நல்லா ஊறட்டும். நான் இன்றைக்கி இந்த தக்காளி சாதத்தை குக்கரில் ரெடி பண்ணுறேன். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இரண்டும் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2 பே லீஃப், கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே இதில் நல்லா வதக்கி விட்டுடலாம். பெருஞ்சீரகம் எல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இதில் நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து நான் 1 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இனி இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து நான் இதில் 3 தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எந்த அளவுக்கு நம்ம இதில் வதக்கி விடணும் அப்படின்னா, நம்ம இதில் தக்காளி சேர்த்துருக்கதே தெரியக்கூடாது. தக்காளி நல்ல குழைவாக வந்துடணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்ல குழைவாக வந்துடுச்சு. எந்த தக்காளியுமே முழு பீஸாகவே இல்லை. பாருங்கள், நல்லா குழைவாக வதக்கியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துடலாம். மறுபடியும் இது எல்லாத்தையுமே நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. 30 செகண்ட் அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டாலே போதும். நல்லா வதக்கிய பிறகு நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் நல்லா வதக்கி விடுறேன். மசாலாவில் உள்ள பச்சை வாசம்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம வதக்கி விட நேரமே அதோட மனமே ரொம்ப சூப்பராக வருது. எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நான் இதில் 3 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். தண்ணீர் சேர்த்த பிறகு நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். 2 கப் அரிசிக்கு நான் 3 கப் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன். கரெக்டாக வரும். இனி இந்த தண்ணீர் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்த பிறகு மறுபடியும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூட வேண்டாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. மறுபடியும் நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி எதுவும் உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இனி இதில் 1 தக்காளியை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இந்த 2ஐயும் நம்ம கடைசியாக சேர்க்குறதுனால இதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். இனி நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த குக்கர் 1 விசில் வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இந்த குக்கர் விசில் எல்லாமே இறங்கிய பிறகு நம்ம இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். குக்கரை ஓப்பன் பண்ணுற நேரமே அதோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அரிசி எதுவுமே உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட மனமே பிரியாணி மனம் போல் ரொம்ப நல்லா இருக்குது. இனி நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் வெங்காய பச்சடியும் கூடவே கொஞ்சம் வடகமும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்டியான பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.